கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு கொண்டக்கல்லையை நல்லா ஊற வச்சுக்கோங்க 5 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அது கூட உப்பு, கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு குக்கர் 5 விசில் வச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த கறிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது கூட ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அது கூட ஒரு மூடி தேங்காய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி ப்ரௌனிஷாக எடுத்துக்கோங்க. தென் அந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதே கடையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பொடி ஒரு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு தட்டி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா சுருளை வதக்குனதுக்கப்புறம் அது கூட உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் பொடி இது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலை அது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருந்தால் தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஸோ அது நல்லா முழுசாக இருந்ததுன்னா கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலையை மேஷ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை சப்பாத்தி பூரி கூட சாப்பிடும்போது செம்மையான அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.